ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎம் சில்லர் பிளான் மேனேஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நமக்கு ஒரு வாட்டர் கூல் சில்லர் மேனுவலாக ஆன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில்லரோட வால்வ் ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர் சைடு வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு கூலிங் டவருக்கான வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரைமரி செகண்டரி கண்டென்சர் பம்பு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் நம்ம கூலிங் டவர் ப்ளஸ் சில்லர் ஆன் கமாண்ட் கொடுக்குறோம். இது நம்ம மேனுவலாக பண்ணுறது. இப்போது இதை நம்ம சிபிஎம் லாஜிக்கில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சென்சார்ஸு ஃப்ளோ மீட்ரு எல்லாமே டிடிசி பேனலில் கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணி அதில் ஒரு லாஜிக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அதை பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சில்லர் சிபிஎம்மில் ஃபஸ்ட்டு ஒரு 4 சில்லர் இருக்குது. 4 சில்லரு நம்ம சிபிஎம்மில் ஃபஸ்ட்டு லாஜிக்கில் நம்ம ஆன் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோவில் இருக்கணும். எல்லா சில்லருமே பம்பு கூலிங் டவர் இது எல்லாமே ஆட்டோவில் இருக்கணும். அப்படி ஆட்டோவில் இல்லை அப்படின்னா நமக்கு கமாண்ட் போகாது. இப்போ நமக்கு ஆட்டோவில் இருந்தவுடனே ஃபஸ்ட்டு ஐடியலாக ஒரு சில்லர் ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங் ஆகும்போது நமக்கு அதோட ஹெட்டர் டெம்பரேச்சர்ன்றது நமக்கு இந்த செகண்டரி பம்பு கிட்ட இந்த இடத்துல வரும். இந்த ஹெட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம 6 டிகிரி செட் பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஒரு 0.5 வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5னா நம்ம ஒரு 5.5 வரைக்கும் போகாது. பட் 6.5 7 டிகிரி வரைக்கும் லோட் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நமக்கு ஹெட்டர் டெம்பரேச்சர் 6 மெயின்டைன் ஆகுது. ஆவரேஜ் டிஆர் நம்ம அதுமாரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில்லர் 700 டிஆர் மேலே போகுது அப்படின்னா, இப்போ ஒரு 1000 டிஆர் சில்லரு அது 700 டிஆருக்கு மேலே லோடு எடுக்குது அப்படின்னா நமக்கு செகண்ட் சில்லர் ஆன் ஆகிறதுக்கு ட்ரிகர் கொடுக்கும். அப்போது நமக்கு சப்ளை ஹெட்டர் டெம்பரேச்சர் ஒரு 6 வச்சுருக்கோம் அப்படின்னா 6.1 6.2 போகணும். ப்ளஸ் ஆவரேஜ் டிஆர் நமக்கு வச்சுருக்க 700 அபோவ் போகணும். இது ரெண்டும் மேக்ஸிமம் அந்த டிமாண்டுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு இன்னொரு சில்லர் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரிகர் போகும். அந்த ட்ரிகர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஜ் அப் அப்படி சொல்கிறோம். ஸ்டேஜ் அப் 600 செகண்ட்ஸ்ன்னும் போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சில்லர் இப்போ இந்த 2 வேல்யூ ரீச் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் போயிடுச்சு அப்படின்னும் போது சில்லர் ஆன் ஆகணுன்றத கமாண்ட் ட்ரிகர் போயிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆன் ஆகணும் சொல்லி ட்ரிகர் போயிட்டே இருக்கும். அப்போது நமக்கு அடுத்த சில்லர் பம்ப் எல்லாமே ஆட்டோவில் இருக்குது அப்படின்னா 2வது சில்லர் ஆன் ஆகும். அப்போது அதோட 2 சில்லரோட ஆவரேஜ் நமக்கு செக் பண்ணும்போது திரும்ப 3வது சில்லர் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும், அப்போது 2 சில்லர் ஆன் பண்ணியுமே நமக்கு ஹெட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் நமக்கு அதிகமாக போகுது அப்படின்னா 3வது சில்லர் ஆன் ஆகும். அதுலேயுமே ரீச் ஆகணும் 4வது சில்லர் ஆன் ஆகும். அதே மாதிரி இப்போது டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு ஆஃப்டர் 6 மேலே பில்டிங்கில் லோடு எல்லாமே கம்மியாகுது. அப்படி ஆகும்போது நமக்கு சில்லரோட ஆவரேஜ் லோடு இது பார்த்திங்கன்னா 550 கீழே வருது அப்படின்னா, அதே மாதிரி ஹெட்டர் டெம்பரேச்சர் நமக்கு 5.9 6 இதே மாதிரி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, அப்போது நமக்கு ஆஃப் ட்ரிகர் சில்லர் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி 10 மினிட்ஸ் சில்லர் ஆஃப் பண்ணணும் சொல்லி கமாண்ட் ட்ரிகர் போயிட்டே இருக்கும் சில்லருக்கு. அப்போது நமக்கு சில்லர் இப்போ 4 சில்லருமே ஆன் ஆயிடுச்சுன்னா அப்போ 1 ஆஃப் ஆகும், 2வது ஆஃப் ஆகும், 3வது ஆஃப் ஆகும், 4வது ஐடியலாக ஓடிட்டே இருக்கும். அந்த சில்லர் எப்பயுமே ஆஃப் ஆகாது. இனிஷியலாக மாஸ்டர் மாதிரி வச்சுன்னா அந்த எது ஆன் பண்ணுறோமோ அந்த ஒரு சில்லர் இல்லை ஏதாச்சும் ஒரு 2 ஹவர்ஸ் கம்மியாக இருக்க சில்லர் கண்டினியூஸ் ரன்னிங்கில் இருக்கும். மீதி இருக்க சில்லர்ஸ் தான் நமக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆஃப் ஆகும். ஆன் ஆஃப் ஆகிறது இந்த ஹெட்டர் டெம்பரேச்சரும் ஆவரேஜ் டிஆரை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இந்த வேல்யூஸ் வச்சு. இப்போ நான் இங்கே 600 டிஆர் கொடுத்துட்டேன்னா அப்போ 600 டிஆர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாலே அப்போது நமக்கு இன்னொரு சில்லர் கட் ஆஃப் ஆகும். இப்போ நான் இங்கே 800 வைக்கிறேன்னா அப்போ 800 டிஆர் ரீச் ஆனால் தான் இன்னொரு சில்லர் ஆகும். இதெல்லாமே நம்ம வைக்கிற வேல்யூஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட் கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா இப்போ 800 வச்சு பார்க்குறோம். 800 வச்சுன்னா ரொம்ப டிலே ஆகுது ஆன் ஆகுறதுக்கு அப்படின்னா நம்ம 700 டிஆர் வச்சுக்கிறோம். 700 டிஆர்லேயே ஆன் ஆகிடும். இல்லை எனக்கு 700 டிஆரே டைம் டிலே ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு
டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா 600 கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே டிபெண்ட் ஆன் ட்ரையல் பேஸில் நமக்கு எடுத்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த செட் பாயிண்ட்டும் இதுவும் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இல்லை 10 நிமிஷம் ஒரு ட்ரிகர் போச்சுன்னா எனக்கு டைம் டிலே ஆகுது அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 300 செகண்ட்ஸ் மாற்றி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ட்ரிகர் போகிற மாதிரி. அப்போ ட்ரிகர் வந்து ஆன் ஆகணும் போகணும் அப்படின்னா உடனே ஆன் ஆகிடும். ஓகேங்களா. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஆன் ஆகிற ட்ரிகர் வந்து 10 மினிட்ஸ் ஒன்ஸ் போகுது. இப்போ வந்து அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரிகர் போயிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்து ஹெட்டர் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்குது, பட் லோடு மட்டும் பீக்காக போகுது. இப்போ 800 டிஆர் கிட்ட சில்லர் லோடு எடுத்து ஓட்டிகிட்ருக்கு. பட் ஆனால் சப்ளை டெம்பரேச்சர் 6 தான் இருக்குது. அப்போ 1/2 அன் ஹவர் மாதிரி என்ன ஒரு ட்ரிகர் கொடுத்தோன்னா அதே மாதிரி ஆஃப் ஆகிறதுக்கும் அந்த 1/2 அன் ஹவர் ட்ரிகர் போயிட்டே இருந்தால் தான் ஆஃப் ஆகும். ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது 500 டிஆருக்கு பிலோ 450 டிஆருக்கு லோடு வந்துடுச்சு சில்லர், ஆனால் ஆஃப் ஆகலை. ஏன் 15 மினிட்ஸ் மேலே ஆஃப் ஆகலைன்னா, ஏன்னா ஆன் ட்ரிகர் அது மாதிரி அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ ஆஃப் ட்ரிகருக்கும் நம்ம அந்த 30 மினிட்ஸோ இல்லை 45 மினிட்ஸோ எவ்வளோ நேரம் அது கொடுத்துச்சோ அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அந்த ஆஃப் ட்ரிகர் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது சிபிஎம்மில் நமக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ ஆன் கமாண்ட் கொடுத்துட்டோம். ஆன் கமாண்ட் கொடுத்த உடனே நமக்கு எவாப்ரேட்டர் சைடில் ஒரு மோட்டரைஸ்ட் வால்வு 230 வோல்ட்டில் இருக்கும். இப்போ அந்த 230 வோல்ட் கமாண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு எவாப்ரேட்டர் வால்வு, கண்டென்சர் சைடில் இருக்க மோட்டரைஸ்ட் வால்வு, இது ரெண்டுமே ஓப்பன் ஆகும். அதேமாதிரி கூலிங் டவரில் இருக்க மோட்டரைஸ்ட் வால்வு, இது மேலே கூலிங் டவரில் ஓப்பன் ஆகும். கூலிங் டவரில் ஓப்பன் ஆனோடனே அடுத்த கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பம்பு, செகண்டரி பம்பு, அடுத்தது கண்டென்சர் பம்ப். கண்டென்சர் ஸ்பேஸ் இல்லாதனால அது மாதிரி எழுதியிருக்கேன். கண்டென்சர் பம்ப்ஸ் ஆன் ஆகும். அடுத்தது ஃப்ளோ வந்த உடனே சில்லர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டென்சர் ஃபேன் மோட்டரும் ஆன் ஆகிடும். வால்வ் ஓப்பன் ஆனோடனே ஃபேன் மோட்டரும் ஆன் ஆகிடும். கமாண்டு சில்லர் வந்து அடுத்ததாக கமாண்ட் போகும். ப்ரீ லூப் போயிட்டு அடுத்ததாக சில்லர் வந்து லோடு எடுக்க ஆரம்பிச்சிடும். லோடு எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆவரேஜ் டிஆர் இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு சிபிஎம்மில் வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ட்ரெண்டுன்றது நமக்கு இப்போ ஆல்ரெடி இந்த சென்சார்ஸோட வேல்யூ, இது வந்து ரிட்டர்ன் டெம்பரேச்சர் சென்சார், அதேமாதிரி சப்ளை டெம்பரேச்சர் சென்சார், ஐகேடபிள்யூ, நெக்ஸ்ட் நமக்கு ஆவரேஜ் டிஆர், இது என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு அப்படி நம்ம ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃப்ளோ. இப்போது இந்த எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர் ரெண்டுத்துலேயுமே வந்து ஃப்ளோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோ மீட்டரோட ட்ரெண்டையுமே நம்ம எடுக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளோவில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்போ அது கிராஃப் வந்து செக் பண்ணி நம்ம எந்த டைமில் அது ரெடியூஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஐகேடபிள்யூ பை டிஆர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஃப்ளோ டெல்டா டி இதை பேஸ் பண்ணி அங்கே ஃபார்முலா போட்டதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர் டிஆருக்கு எவ்வளோ வந்து கன்சப்ஷன் ஐகேடபிள்யூ வந்து ஆகுதுன்றதை எடுக்கலாம். அதேமாதிரி சில்லரோட 2 ஹவர்ஸ், பம்போட 2 ஹவர்ஸ் பேஸ் பண்ணி எந்த பம்ப் வந்து 2 ஹவர்ஸ் கம்மியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த பம்ப்பு அந்த சில்லருக்கு தான் வந்து ரன் கமாண்ட் கொடுக்கும் சிபிஎம்மில். ஏன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஐடியெல்லாம் ஆன் ஆகாது. 4 சில்லருமே ஆனில் இருக்குது. ஒன்றும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சில்லர் வந்து 1000, செகண்ட் சில்லர் 2000 ரன் ஹவர்ஸ், தேர்ட் சில்லர் 3000 ரன் ஹவர்ஸ், ஃபோர்த் வந்து 4000 ரன் ஹவர்ஸ் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 4 சில்லர் ஆர்டரை போட்டு ட்ரூ கொடுக்குறீங்க கமாண்ட் அப்படின்னா நமக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சில்லர் தான் ஆகும். ஏன்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து 1000 ரன் ஹவர்ஸ், மீதி எல்லாமே அதை விட அதிகம்னும் போது அதுதான் இருக்கும். அதேமாதிரி பம்புமே எது ரன் ஹவர்ஸ் கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிபிஎம் ஆன் கமாண்ட் கொடுக்கும். இது இப்போது நான் கொடுத்துருக்க அந்த வாட்டர் கூல் சில்லர் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து பில்டிங்கிலேருந்து வர 12 டிகிரி வாட்டரை வந்து ப்ரைமரி பம்பு நமக்கு சக் பண்ணி எவாப்ரேட்டருக்கு கொடுக்குது. இந்த செகண்டரி பம்ப் நமக்கு சில்லர்லேருந்து 6 டிகிரி வாட்டரை செகண்டரி பம்ப் நமக்கு கொடுக்குது. இது வந்து வேரியபிள் ஃப்ளோ. இப்போ பில்டிங்கில் இருக்க லோடை வந்து பேஸ் பண்ணி அது ஃப்ரீக்வன்சி அதிகமாகவும் கம்மியாகவும் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு பம்போ 2 பம்போ மாற்றி ஆன் ஆகும். இப்போது பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது செகண்டரி பம்புக்கு அப்புறம் டெர்டரி பம்ப், டி பம்ப் கொடுத்துருக்கு. டெர்டரி பம்ப் செகண்டரிக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கோம். அது வந்து பில்டிங்கில் வந்து இருக்கிற ப்ரெஷர் வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக
அதை ரன் பண்ணுறோம். அதுவுமே வந்து பில்டிங் ரைசரில் நம்ம ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சு இப்போ அங்கே வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மண்டே மார்னிங்லாம் வந்து ஃபுல் லோடில் ஓடும். அப்போ வந்து 50 ஹெர்ட்ஸ்லையும் இப்போ வந்து ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து லோடு கம்மியாயிடும். அப்போ வந்து ஆக்சுவேட்டர் க்ளோஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வச்சு நமக்கு 30 ஹெர்ட்ஸில் ஓடுற மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன செகண்டரி இந்த ப்ரைமரிக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டனில் சில்லரில் வர இடத்துல நமக்கு தனியாக ஒரு லைன் எடுத்து இங்கே வந்து சில்டு வாட்டர் மேக்கப் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ ஏர்வெண்ட் அதுவும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இது ஏர்லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த க்ளோஸ்டு சர்க்கிள் சிஸ்டமில் வந்து வாட்டரை வந்து ஏன்னா வாட்டர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகும்போது அந்த வாட்டர் லாஸை மேக்கப் பண்ணுறதுக்கு தனியாக இந்த ரிட்டனில் ஒரு மேக்கப் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து இந்த சர்க்கிளும் இந்த சைக்கிளும் ஒரே நினைப்பாங்க. இது வந்து எவாப்ரேட்டரில் நடக்கிறது ஸ்பிளிட்டேஸில் இருக்க இன்டோர் மாதிரி. இப்போ ஸ்பிளிட்டேஸில் இருக்க இன்டோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூமுக்குள்ளே இருக்க ஏர் எடுத்து கூல் பண்ணி திரும்ப ரூமுக்கே கொடுக்கும். ரூமில் இருக்க டெம்பரேச்சர் வேண்டும். அதுதான் எவாப்ரேட்டரில் நமக்கு பில்டிங் இருக்க ஹீட் லோடை எடுத்து கூல் பண்ணி திரும்ப பில்டிங்க்கு அனுப்புறது எவாப்ரேட்டர். அதேமாதிரி கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டேஸியோட அவுட்டோர் மாதிரி. இப்போ ஸ்பிளிட்டேஸியோட அவுட்டோர் வந்து நமக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏர் இழுத்து அதை அந்த கேஸை கூல் பண்ணி ஹாட் ஏரை வெளியே தரணும். அதே மாதிரி தான் இந்த கேஸை இருக்க ஹீட்டை வந்து நமக்கு கூலிங் டவர் மூலிமா வர 29 டிகிரி வாட்டரை வச்சு கூல் பண்ணி திரும்ப வந்து 35 டிகிரி வாட்டராக போயிட்டு அந்த கூலிங் டவரில் ஊற்றும் போது நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப வாட்டர் வந்து 29 டிகிரி வாட்டராக வந்து மாறுது. இந்த இது வந்து கேஸை கூல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பிளிட்டேஸில் ஏர் வச்சு கூல் பண்ணுறோம், சில்லரில் வாட்டர் வச்சு கூல் பண்ணுறோம். அதுதான் வாட்டர் கூல் சில்லர். அதுக்கு தனியாக ஒரு கூலிங் டவர் வச்சு செட்டப் பண்ணுறோம். இந்த கூலிங் டவரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஓசி அதேமாதிரி வந்து வாட்டரோட பேராமீட்டர்ஸ் பிஹெச், டிடிஎஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், கரோசன், அதுக்கப்புறம் பயோசைடு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வேல்யூ, இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு கடல் மாதிரி. இது தனியாக எடுக்கிறேன், தனியாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் தனி, இது ப்ராசஸ் தனி. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது இந்த இது எல்லாமே ஒரே தண்ணின்னு நினைப்பாங்க. பட்டு கண்டென்சருக்கு தனி, எவாப்ரேட்டரோட பார்ட்டு தனி. இது வந்து க்ளோஸ்டு லூப்பு, இது ஓப்பன் லூப். கண்டென்சரோட இது பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கும். இங்கே வாட்டரோட ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு லூப். இங்கே எதுவுமே ஓப்பன் கிடையாது. ஒரு க்ளோஸ்டு சில் வாட்டர் லைனில் தண்ணி போயிட்டு திரும்ப அப்படியே சைக்கிள் ஆகும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 95% ஒரு சில்லர் ரன் பண்ணுறோம் 1 வீக்குக்கு. அதே மாதிரி இன்னொரு வீக் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே லோடு 95% இந்த லோடில் செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லர் ஓட்டுறோம். அப்போது ஒரு சில்லர் ஓட்டின இடத்துல நமக்கு கன்சப்ஷன் பவரோட இது அதிகமாக இருக்குமா, 2 சில்லர் அதே சேம் லோடில் 2 சில்லர் ஓட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஷியலாக ஒரு 60, 50 இல்லை 70, 60 இந்த ரேஞ்சில் வந்து ரெண்டு சில்லர் லோட் கொடுத்தோம் அப்படின்னா கன்சப்ஷன் அதிகமாக இருக்குமா. இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரையல் எடுத்து செக் பண்ணதில் எனக்கும் அது வந்து இனிஷியலாக வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு இது கெஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து ஆன்சர் ஒரு இது கிடச்சிது. உங்களுக்கு ஏதாவது புரியணும்னு நினைக்கிறேன். 2 சில்லர் ஓட்டினா கன்சப்ஷன் அதிகமாக இருக்குமா, ஒரு சில்லர் ஓட்டினா ஃபுல் லோடில் ஒரே சில்லரை ஓட்டினோன்னா கன்சப்ஷன் அதிகமாக இருக்குமா, யூனிட்ஸ் பவர் அதிகமாக இருக்குமா, அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் சிபிஎம்மில் நோட் பண்ண எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுனா டவுட்ஸ் இருக்குது இல்லை எதுனா மிஸ்டேக் இருக்குன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த தண்ணி வந்து க்ளோஸ் லூப்புக்கு இந்த பம்ப்பு ப்ரைமரி செகண்டரி இருக்க மாதிரி இந்த கண்டென்சர் டு கூலிங் டவருக்கு வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டென்சர் பம்ப்பு இது வந்து சின்னதாக கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டர் சர்க்குலேட் ஆகுது, இந்த பார்ட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு இது ஒர்க் ஆகுது. இது பில்டிங் டு எவாப்ரேட்டருக்கு இந்த பெரிய பார்ட், இது இந்த பார்ட் சர்க்குலேட் ஆகுது. இது தனி, மேலே இருக்க டாப்புக்கு இது தனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.